ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் யசோஜனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்ரீலங்கன் பேன் கேக் செய்கிறதுக்கு 1.5 கப் செல்ஃப் ரேசிங் ஃப்ளவர் எடுத்துருக்குறேன். அதாவது கேக்குமா, 1 கப் சர்க்கரை, 1 கப் துருவின தேங்காய், அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள், ஒரு முட்டை, அது பிறகு மீடியம் திக்கான ஒரு தேங்காய் பால். நான் இது கோகோனட் பவுடரில் தான் இன்றைக்கி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு மெல்லிய சூட்டில் இருக்கணும் இந்த தேங்காய் பால். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுக்கிறீங்களா அதுக்கு சூடாக இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே காணும். இப்போ எடுத்து வச்சு இந்த 1.5 கப் கேக் மாவில் ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அது ஒரு வடிவுக்காகவும் அந்த முட்டை விடுறது தானே, ஒரு முட்டை அடித்து விட போகிறோம். அப்போ அது இந்த முட்டை மனம் ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறத்துக்குமாகவும் நாங்கள் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு பிஞ்சளவு சோல்ட்டு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு முட்டையை அடித்து விட்டுக்கொள்ளுங்க. இது அவ்வளோ ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு காலை சாப்பாட்டுக்கோ இல்லை பின்னர் சிற்றுண்டியாவோ சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினா. இப்போ நான் இந்த கோகோனட் பவுடரில் செஞ்சதால் இந்த கை வச்சு பார்க்கும்போது ஒரு மெல்லிய சூடாக இருந்தால் காணும். அதுக்கு நாங்கள் உடனே நிறைய விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி கொள்ளுங்க. இது கிரைண்டரில் கூட அடித்து எடுத்துக்கொள்ளலாம். நான் கையால் தான் நான் அடித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு கிரைண்டரில் தான் ஈஸின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு அடித்து ஒரு சரியான பருவத்துக்கு, ஒரு தோசை மாவை விட ஒரு கொஞ்சமாக தண்ணி கூடவே இருக்கணும். இப்போ இந்த பால் முடிஞ்சதுன்றால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியும் விட்டுக்கொள்ளலாம். நான் தேங்காய் பால் முடிஞ்சதுன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நார்மல் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். எவ்வளோத்துக்கு நல்ல வடிவாக அடிக்கிறோமோ அதுக்கிட்ட மாதிரி எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குமா. இப்போ மஞ்சள் காணாது இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் வடிவை அடித்து எடுத்துட்டு ஒரு வடிதட்டால் ஒரு வடியால் இதை வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி அந்த கரை விடாத மாவு எல்லாம் இருந்து பேன் கேக்கில் செய்யும்போது கொஞ்சம் குழப்பி கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் வடிதட்டில் வடித்து கொள்ளுவோம். இப்போ சிங்களத்தில் ஸ்ரீலங்கன் போல் பேன் கேக்குன்னு சொல்கிறது. போலண்டா அவங்க தேங்காய் பூவை தான் சொல்லுவீனாம். இப்போ சரியான ஃபேமஸ் அங்கால. இப்போ போல் பேன் கேக்குன்றா சரியான ஃபேமஸ் ஸ்ரீலங்காவில். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு சரியான பருவம். இங்கே பாருங்கள், தோசை மாவை விட ஒரு கொஞ்சமாக தனித்தன்மையாக இருக்கணும். இந்த மாவு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அப்படி இருந்து ஊறட்டும். நாங்கள் தேங்காய் பூ சர்க்கரையை செய்து கொள்ளுவோம். ஒரு நான் கொஞ்சமாக தான் இதுக்கு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இந்த சர்க்கரை நான் போன முறையெல்லாம் செஞ்சு பார்த்தேன். அந்த லெவரியா செய்யக்கு சர்க்கரை நல்ல சர்க்கரையாக இருந்தது. ஒரு கல் மண் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அப்போ அதால் நான் ஒன்றுமே வடிக்க இல்லை. ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த சர்க்கரை கரையும் வரைக்கும் அப்படியே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இந்த சர்க்கரை கரைக்கிறதுக்கு மட்டும் தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க, நிறைய விடாதீங்க, டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் சர்க்கரை ஏதாவது கடையில் வேறு பிராண்டில் வேண்டுறீங்களா கொஞ்சம் வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு நான் ஒரு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல வாசமாக இருக்கும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இது தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்ளுங்க. இது நல்லா இறுகிற மாதிரி இருக்கணும். இந்த லூஸாக தண்ணித்தன்மையாக இருந்தால் இல்லை ஊறி வழியால் வந்துடும். நல்லா இறுக்கமாக செஞ்சு கொள்ளுங்க.
இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு பிறகு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மீடியம் ஹீட்டுக்கும் ஒரு லோ ஹீட்டுக்கும் இடையில் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து 2 தரம் விட்டு இந்த மாதிரி சுற்றி கொள்கிறேன். எப்படியும் நீங்கள் தோசை மாதிரி கூட சுற்றி கொள்ளலாம், கையால் தேய்ச்சி தோசை மாதிரி கூட செஞ்சு கொள்ளலாம். இப்போ நிறைய தரம் அடுப்பில் விடணுமென்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி வரும் மேலே அப்படின்ட்டா கொஞ்சம் ஹீட்டுதுன்ற அர்த்தம். அதுக்கு பிறகு திருப்பி போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. தோசை மாதிரி முருகிற மாதிரி கருகிற மாதிரி அப்படி ஒன்றுமே விட வேண்டாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேக் மாவில், அதாவது செல்ஃப் ரேசிங் ஃப்ளவரில் செஞ்சதால் இங்கே பாருங்கள் நட்சத்திரம் போல் நல்ல ஓட்டியாக வந்திருக்குது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் செய்து பாருங்க, கட்டாயம் 100% கேரண்டி. நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவில் செஞ்சிங்கண்டா. இப்போ நான் சுட்ட சைஸுக்கு எனக்கு ஒரு 6 பேன் கேக் வந்தது. இப்போ ஒரு ஷீட்டில் அல்லது ஒரு தட்டில் போட்டுட்டு நாங்கள் ரோல் செய்வோம் எப்படியோ அதே மாதிரி சுருட்டி கொள்ளுங்க. இதுக்கு தமிழில் சுருட்டப்பம் மட்டும் சொல்லிவினோம். இப்போ சிங்களாக்கள் போல் பேன் கேக்குன்றது, நாங்கள் சுருட்டப்பம்னு சொல்கிறது. ஏன்னா இந்த ரோல் மாதிரி சுருட்டி சுருட்டி விடுறதால. இப்போ 2 பேர் இருந்தீங்கன்னா ஒரு ஆள் சுட்டு எடுக்க, ஒரு ஆள் இப்படி சுருட்டி கொண்டிருக்க குயிக்காக செஞ்சிடலாம். அதோட இந்த சூட்டோடு செஞ்சோம்னா அது ஒட்டி கொண்டு இருக்கும் படிவா. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான அளவில் செஞ்சதால் எனக்கு இந்த உள்ளுடனும் சரியாகவே வந்துச்சுது. அவ்வளோதான், ஸ்ரீலங்காண்ட போல் பேன் கேக் ரெடி ஆகிட்டுது. இதோட ஒரு இனிப்பு போடாத, ஒரு சீனி போடாத பிளெயின் டீயோட சாப்பிட்டா அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி காலை சாப்பாடாகவும் சாப்பிடலாம், இல்லாட்டி பின்னேரங்களில் இப்படி சிற்றுண்டியாகவும் சாப்பிடலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.